அண்ணா வெயில் என்ன வெயில். ஸோ வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜிஜி கேமிங். நான் உங்கள் கோஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆர்மி வெர்ஷன் தாங்க ப்ளே பண்ண போகிறோம், அதுவும் இந்தியன் பைக் டிரைவிங் 3Dயில். ஸோ நீங்கள் யாரும் லைக் பண்ணாமல் ஷேர் பண்ணாமல் பண்ணுன்னா முதல்ல பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம கேம் உள்ளே போய் இந்த ஆர்மி வெர்ஷனை வந்து, அதாவது ஆர்மி ப்ராக்டிஸ் வெர்ஷனை வந்து நம்ம விளாட்லாம். ஸோ வாங்க கேமுக்குள்ளே போயிடுவோமாங்க. கேமுக்குள்ளே போயிடுவோம். அதேமாதிரி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பண்ணுறேங்க. சப்ஸ்கிரைபு, அப்புறம் அந்த பெல் ஐக்கான், கமெண்ட்டு எல்லாம் ஷேரு எல்லாம் பண்ணுறேங்க. அப்படி பண்ணால் தானே எல்லாம் நடக்கும். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலைன்னா உங்கள் மண்டையில் பள்ளி வந்துடும். டாமி இங்கே என்ன பண்ணுற? நல்லா இருக்கிறியா? ஓகே பாஸ் நான் நல்லா தான் இருக்கிறேன். கொஞ்சம் டிவியில் நியூஸை போட்டு போகிறேங்க. நீ ஏன் வழக்கன் மாதிரி பேசுகிற? டிவியில் என்ன ஓடுது? டிவியே ஆன் பண்ணல. கொஞ்சம் ஆன் பண்ணிங்க பாருங்க பாஸ். ஆன் பண்ணி பார்க்கணுமா? நான் எதுக்கு டாமி ஆன் பண்ணிலாம் பார்க்கணும்? எங்கே போகிறக்கு பாஸ்? இதோ பார்க்குறேன் இரு. அப்படின்னா போட்டிருக்காங்க. ஆர்மி ப்ராக்டிஸா? ஆர்மி ப்ராக்டிஸா? என்ன டிவியில் ஆர்மி ப்ராக்டிஸ்க்கு வர சொல்கிறாங்க? டாமி ஆர்மி ப்ராக்டிஸுக்கு தான் என்னை கூப்பிட்டியா நீ? ஆமாம் பாஸ் நீங்கள் போய் ஆர்மியாகுங்க பாஸ். நான் ரொம்ப மரியாதையாலாம் பேசுகிறேன் நீ. சரி ஓகேங்க, நம்ம வந்து ஆர்மி ஆயிடுவோம் டக்குன்னு. அதுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக சொல்கிறாங்க. இல்லை என்ன ஒரு டவுட்னா, ஆர்மி அதுக்கு எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்? அதுதான் இங்கே. சரி உடனே நம்ம காரும் பைக்கும் இன்றைக்கி நம்ம பைக் எடுத்துக்கின்னு போகலாமா? பைக்கே எடுத்துகிட்டு போயிடுவோம். அப்போ தான் சீக்கிரமாக முடியும்னா போலீஸ் ஸ்டேஷன் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. இல்லை என்ன ஒன்றுனா, ஆர்மி ஆகிறதுக்கு எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷன் போனோம்? ஓகே வந்தாச்சு. சிங்கம் சார் இங்கே தான் இருக்கிறீங்களா? டிவியில் நியூஸில் பார்த்தேன் ஆர்மி ஆகுதுலாம் சொன்னீங்க. என்ன ஆகுது? அது ஒன்றும் தம்பி, நீ ஃபோனில் மெசேஜ் வந்திருக்கும் பாரு. நீ ஆர்மி ஆகணுன்னா அந்த 3 டாஸ்க்கு பண்ணால் மட்டும்தான் நீ ஆர்மி ஆக முடியும். நீ சீக்கிரமாக அதெல்லாம் முடிச்சுட்டு வந்தால் தான் நீ ஆர்மி ஆக. அது டாஸ்கா? இதை பார்த்துட்டேன். அது ஷூட் தி மான்ஸ்டரா? என்னடா ஆர்மி ப்ராக்டிஸுக்கு போய் ஷூட் தி மான்ஸ்டர்லாம் சொல்கிறீங்க? சரி இங்கே தாங்க மான்ஸ்டர் ஏதோ இருக்கா, நம்ம கன்னை கையில் எடுத்துப்போம். எங்கடா மான்ஸ்டர்? நீங்கள் அதான் பாருங்க, கொரியா ஆட்டம் ஒன்று போகுது. இது அந்த காங் படத்தில் வருமே அதே மாதிரி இது. எங்கடா காணாமல் போச்சு? ஏங்க அந்த காணாமல் போச்சு. காங் இல்லை, சாரிங்க மான்ஸ்டரு. உடனே நம்ம கன்னை கையில் எடுத்துக்கினே எதுக்கோ போவோம். அங்கே போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஏங்க இதோ பாருங்க அந்த மான்ஸ்டரு. மான்ஸ்டரு இங்கே வா நீ. ஐயோ ஏங்க பேச்சுக்கு தாங்க இங்கே வானேன், அது ஒரேடியாக வந்துடுதுங்க. ஐயோ ஏங்க நம்ம ராக்கெட் லான்ச்சர் எடுத்து ஒரே போடு. ஐயோப்பா ஏங்க இதை பாருங்களேன், இது சைஸை. இதெல்லாம் நம்மளை சாப்பிட்டுச்சுன்னா நம்ம மீற மாட்டோங்க. ஏங்க தவக்கலை எவ்வளோ பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குதுங்க. இது என்னடா ரத்தம்லாம் வருது? ஏங்க இது மான்ஸ்டருங்க, அதாவது பெரிய மான்ஸ்டருங்க. இந்த காஜிலா படம் பார்த்துக்கிறீங்களா? இல்லை காங் வர பாருங்க அதே மாதிரி இது வந்து ஷூட் தி ஸ்னேக்னா பாம்பு அடிக்க சொல்கிறாங்கங்க. பாம்பை வந்து ஷூட் பண்ணணுமா? இங்கே தான் அந்த லொக்கேஷன் பார்த்தேன். எங்கள் பாம்பு அங்கே பாருங்க 2 பேர் யாரும் போகிறாங்க. பாம்பு அவங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் பாம்பு எங்கே இருக்குன்னு. ஏங்க வம்சா ஏங்க அவங்க தாங்க பாம்பு. என்னடா நான் கூட சின்ன தண்ணி பாம்பாக இருக்கும்னு நினச்சா இது படா சைஸ் பாம்பாக இருக்குங்க. இதெல்லாம் பண்ணிச்சுன்னா காலி, நம்ம ராக்கெட் லான்ச்சரே எடுத்துப்போம். ஏன்னா இதுங்க நம்மளை காலி பண்ணிடும். அதனால தான் ஏங்க இது போருங்களேன், ஒன்று பச்சை கலரு ஒன்று ஆரஞ்சு கலரு. இதுங்கெல்லாம் நம்மளை சுட்டுச்சிங்கன்னா நம்ம அவ்வளோதாங்க, பரலோகம் தாங்க. ஃபஸ்ட்டு இதுங்களை நம்ம ராக்கெட் லான்ச்சர் வச்சு காலி பண்ணலாம். இல்லை அதுங்க நம்மளோட ராக்கெட் லான்ச்சர் வச்சு அதுலேயே பாருங்கள் கரண்டி மாதிரி ஒரு கோடாலியை வச்சுருக்கு. அது பண்ணிச்சுன்னா நம்ம காலி. ஏங்க கரெக்டாக போடுறா. ஏங்க நான் பச்சை கலர் பாம்பு சித்து போச்சு. ஏமாங்க பறக்குது. என்னடா பச்சை கலர் பாம்பு பறக்குது? எங்கே இந்த ஆரஞ்சு கலர் பாம்பு தாங்க அந்த பக்கம் திரும்பி டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. டிங்கு டிக்கன்னு டான்ஸ் எல்லாம் ஆடுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சீக்கிரமாக ஷூட் பண்ணலாம், இல்லைனா என்ன ஆகுறது? நம்ம அப்பாடா செத்துச்சிங்க அது எப்படியோ. ஓகே நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து இது லாஸ்ட்டு டாஸ்க். அதாவது இந்த 3வது டாஸ்க் வந்து இந்த பீச்சார் தான் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட் வெரைட்டியான கார் இருக்கான். அது இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம சீக்கிரமாக ஃபஸ்ட்டு அந்த காரை வந்து கண்டுபிடிப்போம். அந்த கார் கூடிய சீக்கிரம் இங்கே தான் இருக்கும். இந்த தண்ணிக்குள்ளே தான் எங்கேயோ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவில் தான் எங்கன்னா இருக்கும். எங்கே காரை காணும்? ஏங்க தோ பாருங்க செம்மையாக இருக்குங்க. அதுவும் தண்ணி கட்டியில் இருக்குது. இந்த கார் நம்ம வெளியே எடுக்கிறது. ஸோ ஓகே நான் இது வெளியே எடுத்துகிட்டு நான் உங்கள் கண்டினியூ பண்ணேன். ஏங்க இப்படியே எடுத்துட்டேங்க, கஷ்டப்பட்டு இது உள்ளே வந்து வெளியே எடுத்துருக்கேன்.
சரி உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டைம் ஓவராக போகுது இல்லையா? ஓகே சிங்கம் சார் எங்கே சார் இருக்கிறீங்க? எப்படியோ நீங்கள் சொன்ன 3 டாஸ்க்கையும் பண்ணிட்டேன் சார். ஒன்ட்டியாப்பா மேலே உனக்கு அந்த ஆர்மி சூட்டை நாங்கள் வச்சுருக்கோம். நீ சீக்கிரமாக போய் போட்டுட்டு வந்து உங்கள் டியூட்டியை பாரு. ஓகே சார். ஓகே வாங்க நான் போட்டுட்டு வந்துடலாம். ஏங்க இங்கே பாருங்க நம்ம வந்துட்டோம். ஏங்க ஆர்மி ஆகிட்டோங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஆர்மி ஆகிட்டோம். சரி லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பண்ணுறேங்க. ஸோ பாய் கைஸ் பாய். ஸோ நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக ஒரு வெர்ஷன் வரும். பாய்.